வேண்டும். எங்கள் மக்களை உலகத் தமிழர்களாக மாற்றி அழித்துவிட வேண்டும். அடுத்த புறம் எங்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும். இந்த அடையாளங்களை அழிப்பதில் தான் இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியான பரிமாற்றங்களை மக்களின் கையை வைத்துக் கொண்டே கண்ணை குட்டுகிறது. அதனால் பல நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். சர்வதேச அரங்கிலும் ஒரு நில ஆக்கிரமிப்பு அரங்கிலும் முதலாவது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் ஒரு இனத்தினுடைய நிலம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அடையாளங்கள். அந்த கலாச்சாரங்களுக்குள் உள்பட்டதுதான் இந்த ஒலிப்பேழைகள், புத்தகங்கள், இந்த ஆக்கங்கள் என்று எல்லாமே அடங்கப்படுகிறது. இது ஒரு சுயநிர்ணய உரிமையின் கலாச்சார வடிவம் ஈழத்தமிழர்களிடம் இருக்கிறது என்றுதான் அன்றைய காலம் எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை மெரித்தார்கள். அதே போன்றுதான் இது சமம். ஒரு சுயநிர்ணய உரிமை பாடலை அன்று எப்படி ஒரு சிங்கள தேசம் எரித்ததோ அதே போன்றுதான் இன்று சீமானவர்களும் எங்களுடைய சுய நிர்ணய ஒரு கலாச்சார பாடலை இன்று எரித்திருக்கின்றார்கள். நேற்று இதை ஏற்றுக்கொண்டு திரிகின்றவர்கள் தான் பலர் இன்றைக்கு இணையதளத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் புரிய போறது கிடையாது. நேரம் பாஸ்ட், பாஸ்ட். இதுல 5 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். அப்போ லண்டன்ல இருந்து சுதன் என்றவர் எங்களோட ஈழப்பாடலை இசையல் போட்டு செய்யும் போது இதே இவர்கள்லாம் பொங்கி எழுந்தார்கள். இணையதளங்கள் எல்லாம் இப்படியடா நீ செய்யலாம், நீ சிங்கள கைக்கூலி இதுன்னு சொல்லி இதன்றார். அவர் இப்ப நிஜமாவே சிங்கள கைக்கூலியா மாறிட்டு அது வேற கதை. ஆனா அப்ப அவர்கள் தங்களை உத்தமர்களை காட்டிக்கொண்டு பொங்கியவர்கள் இப்ப தாங்களே இப்படியான கேவலமா செய்யும் போது எங்க இவர்கள் இந்த கண்ணாடியை பாக்குற பழக்கம் இவர்களுக்கு இல்லையா? எந்த இதுல இவர்கள் செய்கிறார்கள்? அப்ப இது துள்ளின போது கேள்வி கேட்காத இவர்கள் இப்ப இதன் இப்படி தாங்களே செய்யும் போது எங்க போட்டார்கள்? தொடருங்க. அதுல சாரி அதை நினைவூட்டணும் தோண்டிச்சுதான் சொன்னேன். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இந்த பாடலை பாடின கமலா அம்மா ராஜகோபுரமங்கள் தலைவன் என்ற பாட்டை பாடின அம்மா தான் இப்ப இந்த பாட்டு பாடி இருக்கிறார். அவ தமிழ் கடவுள் முருகனுக்காக நிறைய பாடல்கள் பாடினார் அம்மா. எனக்கு ஒரு நானும் ஒரு ஈழத்தமிழன் என்ற இதுல எனக்கு அந்த பாடலை ஏற்றுக்கொள்றதுக்குரிய தைரியம் இருக்குது. மாற்றினதுக்குரியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் மற்றது சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோமே என்று சொன்னா இன்றைக்கு சீமான் என்ற பெயரை தவிர உலகத்தில் எங்கட தலைவர்கள் ஈழத்தமிழில் நீங்கள் யாரை சுட்டி காட்டுவீங்களோ ஒரு தலைவர் என்று சொல்லி நான் சீமானே நான் தலைவரா பார்க்கல. நான் எங்களுக்கு அது ஒரே பிரச்சனை. இப்ப நானும் அதை உங்கள்கிட்ட நான் திணிக்கலாது. எனக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னா இன்றைக்கு நடந்த திருச்சியில நேற்று நடந்த இதுல கூடி எல்லா மாவீரட்ட படத்தையும் வச்சு அவரால் ஏறக்கூடியது நான் அந்த திருச்சி மாநாட்டையும் அவர் செய்திருக்கு. நான் உங்களோட விதண்டாவது நான் கேட்கிறேன். எனக்கு இருக்கிற கேள்வி குறைக்கு நீங்கள் ஒரு பதில தரணும். என்னன்னா நீங்க ஈழத்தமிழர் சம்பந்தமா கதைக்கிறபடியா தானே நான் உங்களோட காய்ச்சி. நிச்சயமா இதுல நான் உங்களுக்கு இந்த கேள்விக்குரியன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு தலைவர் இல்லை, ஏன் நாங்கள் சீமானை ஏற்கக்கூடாது? நிச்சயமான இது நல்ல கேள்வி அண்ணா. அதுக்கான இதை நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு கதிர் அண்ணன் அதை தெளிவா சொல்லுவேன். உங்களுக்கு யார் இருக்குதுன்றதை நீங்கள் இருக்கா சொல்லுங்க. நிச்சயமான இதுல 2009 வரையும் எங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தார். நாங்கள் கண் மூடிக்கொண்டு நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஈழத்தமிழர் நெஞ்ச நிமித்தி பயணிச்ச காலகட்டம் அந்த காலகட்டம். இப்ப நான் ஒரு வடிவ இதுல சிங்கள இராணுவம் கூட செய்யாமல் எங்கட தேச தலைவர ஒருமையில திட்டிக்கொண்டு, அதுவும் மது போதையில பொட்டமன் அண்ணிய ஒருமையில தூசணத்தை திட்டிக்கொண்டு, அனந்தியக்கா போன்ற தளபதிகள மனைவி மேல ஒருமையில திட்டிக்கொண்டு, தேச அண்ணன் மனைவிய அண்ணன் மகனை அண்ணன் அதை திட்டினது அண்ணன் மனைவியைத்தான் அவர் தூசணத்துல திட்டினபடியா.
இப்படி அண்டு போராளிகள் இதுல என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்காண்டி அரசியல் கதைக்கிறோம் ஐக்கிய நாடு சபையில விடுதலை புலிகள் கட்டாய கருக்கலைப்பு செய்து பெண் போராளில களத்தில் ஈடுபட்டார் வேண்டும். ஐக்கிய நாடு சபை இந்த சிங்களவர்கள் கொடுத்த அவ்வளவு அறிக்கையை தங்களோட அறிக்கையிலும் சேர்த்து ஐக்கிய நாடு சபையில கொடுத்திருக்கிற கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. இது மட்டுமா, இதுல முந்த நாள் தரன் ஒரு நிமிஷம் தரன் பிளீஸ் குறுக்கிறது மன்னிக்கும் ஒரு நிமிஷம். அவர் கேட்ட கேள்வி என்றால் உங்கள்கிட்ட 3 கேள்வி வச்சுக்கிறோம். ஒன்று, மாவீரர் படங்களை வச்சிருக்கணும். 2வது, பாடல் தாங்கள் ஏற்றுக்கொள்றோம். 3வது, அவர் ஏன் ஈழத்தமிழர்கள் தலைவராக இருக்கக்கூடாது. 3க்கும் இதுக்குள்ள நீங்க இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குன்னு, எங்களுக்கு யார் தலைவர்? நீங்க ரைட். இப்ப எங்களுக்கு யார் தலைவர்? 1 மினிட் இப்படியே லைன்ல நிற்கும். நீங்கள் ஒன்று, உங்களுக்கு இப்ப சொல்ற விடயம், மாவீரர்கள் பாடலை எதற்காக ஒரு அரசியல் கட்சி அங்கே வைக்கிறது? நிழல் படங்களை அப்படியே அவளைக்கணும். இந்த மாவீரர் பாடலில் என்ன செய்தி? சரிதானே? இப்ப உங்களுக்கு நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சராசரி ஈழத்தமிழன் என்ன புரிய வேண்டும் என்றால், இந்த மாவீரர்கள் எல்லோரும் ஒரு தேசத்துக்காக மடிந்தவர்கள். அந்த தேசத்தின் மைந்தர்கள் எதற்கு அங்கே படமாக்க வைக்கிறார்கள் என்றால், அவர்களினுடைய அரசியலுக்காக அவர்கள் வைக்கின்றார்கள். மாவீரர்களுடைய உரிமைக்காக கிடையாது. உங்களுக்கு இதை விளங்கப்படுத்திட்டு பிறகு கேளுங்க அடுத்த கேள்வி. சரி சரி. அப்ப மாவீரர்களின் பாடல் அங்கே விற்பனை பொருளாக மாற்றப்படுகிறது. இன்னும் ஒன்று, நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடு என்பது, நாங்கள் தமிழீழம் என்கின்ற ஒரு தனி நாட்டிற்கான மக்களாக வாழ்ந்து ஒரு அரசை உருவாக்கி கொண்டு கலாச்சாரங்களோடும் பண்புகளோடும் விளிம்புகளோடும் வாழ்ந்தவர்கள். அதனால் தான் அந்த பாடலை தேசிய தலைவர் அவர்கள் சுய நிர்ணய உரிமை கலாச்சார பாடல் என்றே பதிவிட்டார்கள். ஏன் அதை பதிவிட்டவர்கள்? ஈழத் தமிழர்களின் சுய நிர்ணய கலாச்சார பாடல்கள். அப்போ ஒரு சுய நிர்ணய உரிமைக்குள் இவ்வளவு கலாச்சாரம் இருக்கிறது என்றால் நாங்கள் நாட்டை பிரிந்து போகலாம். இந்த பாடலை இன்று மாற்றம் செய்வது எங்களுடைய ஈழத்தினுடைய சுய நிர்ணய உரிமை கலாச்சாரங்களை இன்னும் 10 வருடம் வருகின்ற பிள்ளைகளுக்கு துடைத்து எறிவது. இதை நீங்கள் காப்பாற்றாமல் விட்டீர்கள் என்றால் அதுதான் அழிவு. எங்களுடைய தமிழ் ஈழத்தின் அழிவும் சுய நிர்ணயினுடைய அழிவும். ஏனென்றால் இங்கே இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன செய்யுது என்றால், மிக கவனமாக தமிழீழம் என்ற கோட்பாட்டிலும் எங்களுடைய மண் என்ற கோட்பாட்டிலும் எங்களுடைய இளையோர்கள் மத்தியில் அவ்வளவு விஷங்களை கக்கி கக்கி வாய் துறக்க முடியாத அளவு வாயையும் காலையும் கையையும் கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். அப்ப மிகுதியாக இருக்கின்றது புலத்தில் இருக்கின்ற ஒரு தலைமுறை பிள்ளைகள். இந்த ஒரு தலைமுறை பிள்ளைகள் தான் அவர்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புலத்தில் இருக்கிறவர்கள் தான் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. இந்த கருத்து சுதந்திரம் வடிவங்களாக்கப்படும் போது இந்த பாடல் இது ஈழத் தமிழனின் சுய நிர்ணய உரிமை கலாச்சார பாடல் என்பது எத்தனை ஆண்டுகள் போனாலும் அது அப்படியே இருக்க வேண்டும். ஒரு பாரதி எழுதிய கவிதையும் ஒரு விபுலானந்தர் எப்படி யாழ் நூல் என்பதை கொண்டு வர வேண்டும், ஒரு தமிழர்களின் இசை நாதங்கள் எங்கே உருவாகியது என்று ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு கருவிகையும் கொண்டு வந்து யாழ் நூல் என்று பதிப்பகம் செய்தாரோ, அதே போல் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். ஒரு விடுதலை புலி வீரன் எப்படி ஆனை இரவை அடித்து பிடித்தான் 240 ஆண்டுகள் உலகத்தினாலும் இலங்கையாலும் ஆளப்பெற்ற அந்த பூமியை என்ற வரலாறு இருக்கிறது போன்றுதான் இந்த பாடலும் இருந்தால்தான் நீங்கள் ஈழத்தமிழர்கள். அப்ப இதை ஒழித்து விட்டால் இங்கே ஒழிவது ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, அவர்களின் உரிமையும் கூட, சுயநிர்ணய உரிமையும் கூட. 3வது, தலைவர் சீமானை ஏன் தலைவராக ஏற்கக்கூடாது என்று இங்கேதான் இருக்கின்ற பிரச்சனை. ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய மண்ணின் அரசியல் என்பதை தாங்களே நிர்ணயித்துக் கொண்டு தங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்காமல் இருப்பதற்கு இங்கே இருக்கின்ற முக்கியமான சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முதலாவது சூட்சமம்தான் எங்களுடைய சுய நிர்ணய உரிமை. நாங்கள் யாராக எந்த தலைவரையும் நாங்கள் கைகாட்டுகின்ற போது எம் சமூகத்தில் இருக்கின்ற சில கருப்பு ஆடுகள் எம்மை விடமாட்டார்கள் காட்டுவதற்கு. இந்த தலைவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றால் விடமாட்டார்கள். ஏனென்றால் அப்படி காட்டிவிட்டால் மீண்டும் அவர்கள் தமிழீழத்துக்கு போவார்கள், மீண்டும் அவர்கள் சுய நிர்ணய உரிமைக்கு போவார்கள் என்பதற்காக இது எப்படி எங்களை கொண்டு வந்து அழித்தார்களோ அப்படி எங்களுடைய அரசியல் வடிவங்களை அழிப்பது. அதற்குத்தான் சீமானை போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இனி இன்னும் ஒரு புறம் எப்படி என்றால்,
இந்தியாவினுடைய அரசியல் கலாச்சாரங்களோடும் அங்கே இருக்கின்ற சத்திய கோட்பாட்டின் அரசியல் கலாச்சாரங்களோடும் எப்படி நீங்கள் சீமான் அவர்களை ஒரு ஈழத்தமிழன் ஏற்றுக்கொள்வீர்கள்? உங்களுக்கென்று இருக்கின்ற அரசியல் கலாச்சாரமும் அவருக்கு இருக்கின்ற அந்த மக்களுக்கு இருக்கின்ற அரசியல் கலாச்சாரத்தையும் எப்படி ஒன்று சேர்ப்பீங்கள்? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற நாடாளுமன்ற கலாச்சாரங்களும் அந்த நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கின்ற ராஜசபாவையும் எப்படி நீங்கள் ஈழத்தமிழர்கள் கையாளுவீர்கள்? அப்ப உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சீமான் அவர்கள் தலைவர் என்று நீங்கள் ஏற்றீர்கள் என்றால் அங்கே நீங்கள் திருமணம் செய்து நீங்கள் அங்கே பிரதிநிதியாக வாழ வேண்டும். ஒரு ஈழத்தமிழனுக்கு ஒரு மண் இருக்கிறது, ஒரு ஈழத்தமிழனுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கிறது, ஒரு ஈழத்தமிழனுக்கு தனி கலாச்சாரம் இருக்கிறது, ஒரு ஈழத்தமிழனுக்கு தான் தியாகம் செய்த மண்ணின் மைந்தர்கள் இருக்கின்றார்கள், ஒரு ஈழத்தமிழனுக்கு விலை பெறாத ஒரு வடிவத்தை உருவாக்கி காட்டிய இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த சத்திய மகன் மேதகு தேசிய தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இவர்களெல்லாம் இன்று தமிழ்நாட்டில் எடுத்து கையாளுகிறார்கள் என்றால் அது நீங்கள் நினைப்பது போன்று எமது உறவு முறை அல்ல, அரசியல் உறவு முறை அல்ல, எமது அரசியல் விடுதலை அல்ல. ஒவ்வொரு அடையாளங்களை அவர்கள் களைந்தெறிவது. உங்களை போன்று இருப்பவர்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நீங்கள் ஏற்கும்போது உங்களினுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை ஏற்பார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் அதை ஏற்பார்கள். அங்கே எங்களுடைய நிலம் சிங்களத்தோடு ஒட்டி பிறண்டிருக்கும். சிங்களம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் அவர்களுக்குள் ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்ப நீங்கள் உங்களுடைய கேள்வி 3 சீமான் அவர்களை எப்படி ஒரு ஈழத்தமிழன் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் என்றதும் இப்படி ஒரு சிந்தனை வந்ததே ஒரு தனி மனிதனுக்கு மனித உரிமை சாசனத்திலே வரக்கூடாத விடயம். எங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறது, எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவருக்கு ஒரு அம்மா இருக்கிறார், எங்களுடைய பூர்வீக வம்சம் இருக்கிறது. இதைத்தான் மனித உரிமை சாசனங்களில் பொறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முதலில் பதிப்பகம் 1 தன்னிடம் இருக்கிறது, தமிழாக்கம் செய்து கொடுத்திருக்கிறேன், வேண்டி படியுங்கள். மனித உரிமை பேரவையினுடைய முதலாவது அதில் இருந்து ஒரு 30 ஒரு பதத்தை வைத்திருக்கின்றார்கள். மனித உரிமை பிரகடனம், அதற்கு பிறகு திருத்தச் சட்டம், அதற்கு பிறகு பொதுச்சபையினுடைய தத்துவங்கள் என்று கொண்டு வந்து கிட்டத்தட்ட 30 வடிவங்களை உள்ளடக்கியிருக்கிறார்கள். நான் 30 அவர்களுக்கு தமிழ் மொழியில் மாற்றம் செய்து கொடுத்திருக்கிறேன், வேண்டி படியுங்கள். இந்த மனித உரிமை சாசனங்களில் பதிப்பு 1 இருப்பது எமது தேசம். இப்ப நீங்கள் எல்லாம் என்னவென்றால் சீமான் அண்ணா அவர்களை தலைவர் ஏற்பதும் எங்களுடைய தேசத்தை கௌரவிக்காமல் விடுவதும் அது ஒரு பெரும் அழிவின் விளிம்பு. இதைத்தான் சிங்கள தேசம் செய்கிறது, இதைத்தான் சீமான் அவர்கள் செய்கிறார். உங்கள் பார்வையில் ஒன்று மட்டும் இருக்க வேண்டும், என் இனத்தின் தலைவனை என் மண்ணில் இருந்து நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், என் மண்ணில் இருந்து என் கலாச்சாரத்தை நான் வளர்க்க வேண்டும், என் மண்ணுக்கான என் அடுத்த தலைமுறையின் அனைத்து சுயநிற உரிமைகளையும் நான் பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய மேதகு தேசிய தலைவர் அவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய எந்த அரசியலையும் கை வைத்தவர்கள். நான் உங்களோட அந்த எட்டு போட்டிக்கு கதைக்கு வரையில எனக்கு தெரிஞ்சு அரசியல்ல நான் உங்களோட கதைக்கு வரேன். இதைத்தான் சீமானு சொல்றேன். சீமான் அண்ணா அவரினுடைய அரசியலை தான் அவர் பேசுகின்றார். இல்ல அவரையும் சொல்றார், அந்த மண்ணில பிறந்த வந்து அந்த மண்ணை ஆளணும். இல்ல, நீங்க தவறா புரிஞ்சிருக்கிறீங்க நினைக்கிறேன். சீமான் அண்ணா தன் மண்ணுக்காக தன் மக்களுக்காக அவர்கள் ஆளட்டும், அவர்கள் ஏதாவது செய்து கொள்ளட்டும், அது ஒரு வேற விடயம். நீங்களேன் சீமானை தலைவராக ஏற்க வேண்டும்? ஒரு ஈழத்தமிழன் நீங்களேன் சீமானை தலைவராக ஏற்க வேண்டும்? ஒரு ஈழத்தமிழன் நீங்கள், உங்களுக்கு அப்பா இருக்கிறது, என்னுடைய அப்பாவை நீங்களே ஏற்க வேண்டும்? நான் கேட்டது வேற, என்ன நீங்கள் கேட்கறது வேற என்று நினைக்கிறேன். இல்ல, அதுதான் இப்ப சீமான வந்து அரசியலுக்குள்ள கொண்டு வந்ததே பிரபாகரன். இதைத்தானே நாங்கள் உடைக்கிறோம். இதுல வந்து இறுதி களமுனை போராளிகள் வந்து ஐக்கிய நாடு நான் வந்து கடப்புலி போராளி தான். ஒரு நிமிடம், சீமான் அவர்களை தேசிய தலைவர் அழைக்கவும் அல்ல, சந்திப்பு நடக்கவும் அல்ல. வேணுமென்றால் நான் இல்ல நீங்க இதுல பதிவு செய்யாதீங்க, தயவு செய்து பதிவு செய்யாங்க. தரன் தமிழ் தரன், நீங்கள்
நாங்கள் மாவீரர்களின் சத்தியத்தோடு நிற்பவர்கள், நாங்களுக்கு எச்சமாக இருப்பவர்கள் நாங்கள். இல்ல, நான் வந்து சீமான் உண்மைதான். தேசிய தலைவர் சந்திக்கவில்லை என்பதற்குரிய நாங்கள் இங்கே கன பேர் இருக்கிறோம். தேசிய தலைவருடைய மெய்ப்பாதுகாவலர்களில் இருந்தவர்கள் பல பேர் இருக்கிறோம். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, அதை வந்து அவங்க சொல்லி இருக்கணும். அதுக்காக இல்ல, மட்டும்தான் அவங்க வந்திருக்கணும். நான் வந்து எங்களோட கேள்விக்கு உரிமை சார்ந்து வரல. சீமான் தேசிய தலைவரை சந்திக்கல. தேசிய தலைவர் அப்படி ஒரு நகர்வை செய்ய மாட்டார். தேசிய தலைவருக்கு அப்படி செய்யணும்டா ஏற்கனவே இருந்தவர்களோடு இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பார். சீமானால என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. சர்வதேசத்தில் தமிழ்நாட்டு அரசியலால் எமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒன்று சொல்லிட்டேங்க. சொல்லுங்க. கொஞ்சம் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்த தமிழ் விடுதலை புலிகள் இந்தியா இந்த பிரதமர் இந்த ராஜீவ் காந்தியை கொண்டு சொல்லி கொலை குற்றவாளிகளை கொண்டு போகணும், அவ்வளோ பேரையும் விடுதலை ஆகி கொண்டு வந்து விட்டது வந்து சீமான். என்ன கதைக்கிறீங்க நீங்கள்? என்ன கதைக்கிறீங்க நீங்கள்? நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியாது. ஓகே, நீங்க அது உங்களோட இது, நீங்க வேறொரு முறை பேசுங்க. இது வந்து தமிழர்களினுடைய இது எனக்கு உடன்பாடு கிடையாது. என்றால் பொய் பிரச்சாரங்கள் செய்வதோ என்னுடைய இணையதளத்துல இடமில்லை. என்ற உயிரை கொடுத்து போராடிட்டு வந்து நாங்கள் செய்கிறோம். இல்லாத ஒன்றை சொல்லாங்க. தேசிய தலைவருக்கு சீமான் யார் என்றே தெரியாது, நிழலை பார்க்கல. நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் இப்ப வழக்கு பதிவு செய்திருக்கிறோம். நாங்கள் மிக விரைவில் இந்த ஆடியோவை வெளியில் கொண்டு சூசையண்ணாவை ஐயோ, இது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. அது அவர்கள் இணையத்தில் செய்யப்பட்டது. அதுக்குத்தான் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம். அடுத்த வழக்கு அதுதான். சீமான யாருன்னு தெரியாதா? தேசிய தலைவர் சீமான சந்திக்கவே இல்லை. தேசிய தலைவர் சீமான சந்திக்கவே இல்லை. தேசிய தலைவர் எந்த இடத்திலும் ஈழத்தமிழர்களை கொண்டு வந்து இன்னொரு நாட்டின் அரசியலுக்குள் திணித்தவர்களும் அல்ல. இது ஈழத்தமிழர்களின் சரி. இன்னும் எம்ஜிஆரை பத்தி என்ன உங்களோட கருத்து? விளங்கல. எம்ஜிஆரை பத்தி இல்ல, நீங்க நீங்கள் வந்து டொபிக்குள்ள இல்லாம வந்து நீங்க வேற நீங்க எம்ஜிஆருக்குள்ள போகாதீங்க. நீங்க சொல்ற ஒரு நிமிஷம், நீங்க கதையை தொடக்கிட்டீங்க. நாங்கள் இப்ப அடுத்த கட்டம் இந்த சந்தோஷ் என்ற ஒரு மேல நாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போறோம். ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மனித உரிமை அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் உங்களோட பயணிச்சு கொண்டிருக்கிறேன். இல்ல, நாங்க என்னண்டா, நாங்க ஏன் சந்தோஷத்துக்கு மேல இப்ப ஒரு வழக்கை தாக்கல் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறோம் என்றால், எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவர நாட்டுக்கு போய் நாங்கள் வழக்கு போடுறதா இல்ல நாங்கள் சுவிஸ்ல போடுறதாண்டு எங்களுக்கு குழப்பம் இருக்கு. அதனால சந்தோஷம் நாங்கள் இப்போ ஒரு சந்திப்பு ஒன்று செய்ய போறோம். நீங்கள் சுவிஸுக்கு வரையிலுமானா இது நாங்கள் சில விஷயங்கள் எங்களோட மக்கள் மத்திக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும். சந்தோஷமா இல்ல, சந்தோஷம் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் வந்து இந்த படப்பிடிப்புக்கு பின்னால தெரிஞ்சவர். அவர் தான் இந்த ஆடியோவை கொடுத்திருக்கிறார். இதுக்கு பின்னால 2 மரணம் இருக்குது. ஒன்று குட்டி அண்ணாவினுடைய மரணம், இன்னும் ஒன்று சூசை அண்ணாவினுடைய அண்ணாவின் மரணம். இந்த 2க்கும் தான் நாங்கள் இப்ப எல்லாமே செய்துட்டோம். அறிக்கை எல்லாம் செய்துட்டோம். சந்தோஷத்தை கேட்டு ஒரு லெட்டர் வாங்கணும். அப்படி என்றால் நீங்கள் சுவிஸ்ல வழக்கு தாக்கல் செய்ய போறோம். அந்த வழக்கோடு தான் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையுடைய நீதிமன்றம், எங்களுடைய முறைப்பாட்டு சபையின் ஊடாக நாங்கள் இதை செய்திருக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற ஒரு வடிவத்தில் எங்களுக்கு வந்து வழக்க சிவில் கேஸா இதை தொடுக்கினோம். அப்படி அவர் வரலையென்றா அவர நாட்டிலே போய் நாங்கள் கேஸ் தொடுக்க போறோம். எங்களுடைய பணி அதுதான். இனி உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாங்கள் எல்லாம் எங்களோட மக்கள் எங்க தேங்கி நிற்கணுமோ அவர்களை உடைத்து விட்டு அவர்கள் உண்மையை சொல்லணும். அதுக்குத்தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்க இது கதிர் இணையதளத்துல வந்து இது பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தான் தவறா முடியும். இப்ப நீங்க வரக்கூடாது. நாங்கள் எங்களோட பயணிக்கிறோம். நான் வந்தது காரணம் என்னன்னா, நான் உங்களோட நீங்களே ஒரு இல்ல, அது தவறாது. நீங்க இப்ப சீமான் என்ற ஒரு பிம்பம் ஈழத்தமிழனினுடைய அரசியலை செதுக்க முடியாத அளவு இலங்கை எப்படி இது ஒரு உளவியல் நடவடிக்கை நடக்குது. எப்படி என்றால் ஒரு பக்கம் அது பிரச்சனை இல்லை, எனக்கு விளங்கும். நீங்க வந்த அண்டே தரனுக்கு சொன்னா வந்த அண்டே, நீங்க வந்த அண்டே நான் சொன்னேன். நீங்கள் வந்த அண்டே நான் சொல்லிட்டேன். இவர் இதோட சேர்ந்தான் பயணிப்பார். ஆனா எல்லா விளக்கமும் கேட்கணும் வந்திருக்கார், விரட்டும் நான் சொல்லிட்டேன். இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. கருத்தால் வெல்ல வேண்டும். அதொன்று
எனக்கு கொஞ்சம் தாங்க எப்படி இன்றைக்கு நாங்கள் ஒரு அடையாளப்படுத்தி எங்களை சர்வதேச எங்களை ஈழத்தமிழர் அடையாளப்படுத்த தேவையில்லை. எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த மக்களே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்களோட மாவீரரும் எங்களோட நிலமும் அட கடவுளை இருக்கிற பிள்ளை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, அந்த தூய்மையான ஒரு பிள்ளைக்காகத்தான் நான் வாழ்றேன். கடவுளை இருக்கிற பிள்ளை. இன்றைக்கு 35 வயசு கடந்தவர்கள், 40 வயசு கடந்தவர்கள், 45 வயசு கடந்தவர்கள் நான் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கல. நாங்கள் இதே இந்த பதிவு செய்கிறோம் என்றால் அவ்வளவு குழப்பம் இருக்குது. நான் இங்க ஒரு வடிவம் அமைச்சு கொண்டிருக்கிறேன். அதுதான் நான் உங்கள்ட்ட கேள்வியா வைக்கிறேன். இப்ப நீ வைங்க. இப்ப என்னன்னா, நீங்க இப்ப ஒரு கண்டவர் தேசிய தலைவர் சந்தித்தால் உங்களுக்கு அது ஒளிவீச்சு ரீதியா வந்திருக்கும். நீங்க அந்த ஒளிவீச்ச கையில வச்சுக்கொண்டு என்னோட பேசியிருக்கணும். ஏன்னா நீங்க அதனாலே வாழ்ந்த நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய மரபு என்ன, யார் சந்தித்தாலும் என்ன செய்தாலும் உங்களுக்கு ஒளிவீச்சு வரும். தமிழ்நாட்டிலிருந்து இன்னவர் வந்து இன்னவர் சந்திச்சவர் என்று சொல்லி உங்களுக்கு ஒளிவீச்சு உங்களோட கையில கிடைச்சிருக்கும். அப்ப கூட ஆதாரம் இருக்குது. இன்னும் ஒரு புறம் உங்களோட பேப்பர்ல அது வெளியாகிருக்கும். அந்த சந்திப்பினுடைய புகைப்படம் எல்லாம் வெளியாகிருக்கும். அடுத்த கட்டம் உங்களுக்கு தேசிய தலைவரை பற்றி புரியவனும். தேசிய தலைவர் வந்து இந்த அரசியல் சித்தாந்தங்களில் நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற முடியாது, இராணுவத்தின் வீரத்தோடு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று ஒரு சாசனத்தை தானே உருவாக்கி கொண்டு தலைவர்களையும் தளபதிகளையும் வைத்துக்கொண்டு இறுதி வரை பயணித்தவர்கள். அப்ப அரசியலை பொறுத்தவரை தனியொரு மனிதனாக அரசியலுக்குள் அண்ணாக்கு நாட்டம் கிடையாது. அது எப்படி என்று நாட்டம் கிடையாது என்றால், தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் துறைக்குள் களமுனையில் நின்ற போராளிகள் தான் அதுக்குள் நின்றார்களே தவிர களமுனையில் இல்லாதவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்தவர் கிடையாது. அதிலும் இன்னொரு அண்ணா இன்னும் ஒரு முக்கியமான விடயம் செய்தால், மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதற்கு விழிப்புண் களமுனையில் நின்று விழிப்புண் அடைந்த போராளிகளை அனுப்பினார். அப்ப நீங்க அங்க புரிஞ்சு கொள்ளணும், இராணுவத்தை நிறுத்தி உண்மையின் நேர்மையும் இராணுவத்தால் தியாகம் செய்த போராளிகளை தியாகம் செய்ய வேண்டும் என்ற உளவியலை எங்கள் மக்கள் மத்தியில் கொடுத்தவர்கள். அப்ப இன்றைக்கு இருக்கிற அரசியலும் விடுதலை புலிகள் அரசியலையும் நீங்க ஒன்று சேர்க்கக்கூடாது. அது ரெண்டும் உணர்வு, ரெண்டும் இராணுவத்தில் எப்படி ஒரு களமுனையில் நின்று மடிகின்றார்களோ அது அரசியலிலும் அப்படி என்று மடிகிறவர்கள் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற சில குறிக்கோளை அண்ணா வைத்திருந்தவர். இப்ப சீமான் என்றவரிடம் நீ ஒரு படையை கட்டு, நீ போய் தமிழீழத்தை மீள் என்று தலைவர் சொன்னது இது எப்போ செய்திருப்பாரு. அது வந்து எனக்கு தெரியும். அதான் இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி புற என்னென்றால், நாங்கள் ஏன் தலைவராக சீமானனை ஏற்கக்கூடாது என்றால், ஒரு இந்தியாவினுடைய அரசியல் சொன்னா இப்ப நாங்களும் வந்து போராட்டத்துக்குள்ள போய்கள சின்ன வயசுல போனது. அதுக்கு பிறகு சரி ஓகே, இந்த கூட்டமைப்புன்ற அமைப்பை தலைவர் வந்து உருவாக்கி விட்டாருன்னா அதன் நிலைமை எங்கேயோ போய் நிற்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதுக்கு காரணமே நீங்கள் தான். இப்ப எங்கட வீட்டுல பிரச்சனைன்னு சொன்னா நாங்க தீர்த்து கொள்ளணும். ஒரு புறம் சகோதரர் நீங்க வடிவா கேளுங்க. என்னென்றால் யாரையும் இங்கே குற்றம் சொல்ல முடியாது. ஒரு தமிழீழம் என்றது அழிக்கப்பட வேணும். இதுக்கு பல வடிவங்கள் இருக்குது. அது இராணுவம் மௌனவிக்கப்பட்ட பின் அரசியலை மௌனவிக்கப்பட வேணும். அதற்கு பிறகு எங்கட தடயங்களை அழிக்க வேண்டும். அதற்கு பிறகு எங்களுடைய எல்லா ஆவணங்களையும் இன்னொரு இடத்தில் திசை திருப்ப வேண்டும். இது நீங்கள் படிங்கோ ஐயா. அரசியல் ஒவ்வொரு நாடுகள் எப்படி எப்படி வந்திருக்கிறது, தேசிய தலைவர் அவர்களை பற்றி படியுங்கோ, அறிஞ்சு கொள்ளுங்கோ, கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கோ. எடுத்த உடனே தேசிய தலைவரை சீமானை அளித்தார் அரசியலா என்றால், ஏற்கனவே அண்ணா உயிரோடு இருந்து படைபலம் பலத்தோடு இருக்கும் வரைக்குமே அங்க இருக்கிற நாடாளுமன்றங்களை அலங்கரிச்சிருப்பாரு. அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஐயா. எங்களுக்கு எதிரியே சர்வதேசத்தில் பல பரிமாற்றம் இருக்கிறது. அந்த பரிமாற்றத்தில் இந்தியா எங்களை தனிநாடு அடைய விடமாட்டார்கள். தனிநாட்டு கோரிக்கையையும் அவர்கள் சூட்சமாக சர்வதேசத்தில் மூழ்கடிப்பார்கள். அதுதான் அவர்கள் இலங்கையினுடைய அன்றைய காலம் இருந்த கதிர்காமர் அவரோடு சேர்ந்து 2 பேருமாக அவ்வளவு இந்த பேச்சுவார்த்தைகளை நொறுக்கி தள்ளினார்கள். ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு நிதி மாநாடு நடக்க வேண்டியது எல்லாம் அதற்கிடையில் தடை செய்தார்கள். இதெல்லாம் பெரிய வரலாறுகள் இருக்கிறது. சீமான் என்பது அது அவருடைய மண்ணுக்கானவர். அவரை ஈழத்தமிழர்கள் தலைவரால் ஏற்பதால் தான் எங்களுடைய மண்ணில் இன்னும் நீங்கள் அரசியலை நிறுவாமல் இருக்கின்றீர்கள். இதனால் தான் நான் வெளியிலே வாரன். நான் அதானே நாங்கள் செய்கிறோம். இப்ப நாங்கள் ஏன் இங்க வந்தோம் என்று சொன்னால் சாட்சியங்களை கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு எல்லாமே நாங்கள் தேடிட்டு பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால்,
எங்கட மக்கள் தண்ட மண்ணில ஒரு அரசியலை நிறுவாத காரணமே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நிக்கிறது தான். அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா உண்மையிலேயே தேசிய தலைவரையும் ஈழ மக்களையும் சீமான் நேசிக்கிறார் என்றால் இந்த நஜவஞ்சகத்தை சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் என்னவென்றால், ஈழத்தமிழர்கள் நீங்கள் உங்களுக்கு பின் நான் நிக்கிறேன், நானும் அமர்றேன், நீங்கள் நல்ல ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும், எல்லா சிந்தனையும் அங்க செய்யுங்கொண்டுவார். காதரன் நான் குறையாக கேட்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எங்களை நாங்கள் திராவிடர் என்று சொல்றீங்களா? ஓ, மனித உரிமை சாசனத்தில் நீங்க தம்பிட்ட கேளுங்க, எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதில் அவர்கள் திராவிடர்ன்றத எங்களை எப்படி பார்க்கணும்னு சொன்னா எல்லாரையும் ஆரியம் திராவிடம் என்று பிரிக்கணும். ஆரியம் திராவிடம் தான். அவர்களை நாங்க பிரிக்க முடியாது. அவர்கள் மொழியால் மாறுபட்டவர்கள். இங்கே பூர்வீகம் என்பது முதலில் தேசி, நீங்க அதான் சொன்ன மனித உரிமை சாசனம் நான் தமிழில் எல்லாமே செய்து கொடு 8 பக்கமா தம்பி செய்து வந்த நான் 8 பக்கம் அனுப்பியிருக்கிறேன். அதை ஒருக்கா படிங்க. உங்களுக்கு படிச்சிங்கன்னா அந்த 30 வரையறையும் அந்த சாசனத்தினுடைய 30 விடயமும் உங்களுக்கு விளங்கும். அதை நீங்க கைப்பற்றினாலே, அதை நீங்க அறிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு புரியும் என்னண்டு. நாங்கள் திராவிடர்கள் என்பதெல்லாம் இங்கே பிரச்சனை அல்ல. இது ஒரு மாயை. ஏன் மாயை என்றால், இப்ப தேசிய தலைவருடைய படம் தமிழ்நாட்டில் என்னென்று சொல்லுவீங்க? எனக்கு வேற பேர் என்று சொல்லி, இப்ப இந்த பேர் தமிழ் தரன் என்று சொன்னா நீங்கள் என்னென்று சொல்லுவீங்களா? எனக்கு வேற பேர் என்று நாங்க சொல்றோம். நீ இத வந்தானே நீங்கள் ஒரு நிமிஷம் தரன், ஒரு நிமிஷம். திராவிடர் என்ற சொல் பதம் இந்த உலகத்தில் தயவு செய்து நீங்கள் சர்வதேசத்தினுடைய அரசியலை படிங்கோ. சீமான் சும்மா மேடையில பேசுறத இல்ல, நீங்க அதான் சொல்றேன். நீங்கள் திராவிடம் என்பது அவர்கள் ஒரு இல்ல கதை கேளுங்க. சர்வதேசத்தில் தேசிய தலைவர் என்ன சொல்றார் நான் போட்டிருக்கேன் கேளுங்க. தேசிய தலைவர் அவர்கள் 89ஆம் ஆண்டு முதல் மாவீர நாள்ல உரையில இதை தெளிவா சொல்றார். இதுல எப்படி தேசிய தலைவர் சொல்றார்? எனக்கு தலைவர் தேசிய தலைவர், என்ன வளர்த்தது தேசிய தலைவர், அதெல்லாம் நிப்பன். நீங்க இல்ல பொறுங்க. தேசிய தலைவர் சொல்றார் ஆரியம் திராவிடம், திராவிடத்தை நான் நன்கு புரிந்து கொண்டேன். சரி, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன குழப்பம்? அது அந்த நேரம் அவை கதைச்சது வேற. என்ன பேர கதைச்சவங்க கிட்டனாவும் கதை கேட்க சொல்றாரு, நாங்க திராவிடர்கள். ஓ, நாங்க திராவிடம்ன்றது அது இந்தியா எங்களுக்கு படிப்பிச்ச போய் மாறி நாங்க திராவிடர்கள். இதுதான் இது என்னென்றால், சர்வதேசத்தினுடைய காலனித்துவத்திற்கு முன்னும் பின்னும் அங்கே நாங்கள் வாழுகின்ற பல இடங்களை உள்ளடக்கி எல்லாம் தம்பிட்டு அதுல வேணும் நான் போட்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் உள்ளடக்கி ஆரியத்திற்கு எதிராக படையெடுத்தவர்கள், திராவிடர்களுக்கு எதிராக ஆரியம் படையெடுத்தது என்கின்ற ஒரு வரலாற்றை வைத்து இங்க என்ன பிரச்சனை என்றால், உங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய அன்பு வேண்டுமா, அல்லது சீமானினுடைய தனிக்கட்சியினுடைய அரசியல் இது வேண்டுமா? சீமான் வேண்டாம். அப்ப நீங்க இதை சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்வு தந்திருக்கீங்க, ஒரு ஆதங்கம் இருக்கு. நான் உங்களோட விவாதிக்க இல்ல, நான் உங்களை தொடர்ந்து பின்பற்ற காரணம் என்னன்னா, நீங்க சொல்றதுல கருத்து இருக்கு. அதுக்கு நான் இப்ப இன்றைக்கு தான் எதிர்கருத்து கேட்கிறேன்னா, நீங்கள் நீங்க ஒரு தலைவரா இது என்னன்னு சொன்னால், இப்ப என்னன்னு சொன்னா, இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்படுத்திருக்காங்க. மண்ணுகள் ஆக்கிரமிப்பது, சூட்சமப்படுறது நல்ல தலைப்பு இல்லைன்னு இல்லை. ஆனா நீங்கள் என்னென்றால், திராவிடம் என்ற ஒரு இனத்திற்கு நீங்க இப்ப திராவிடர் என்று சீமான் ஒரு முத்திரையை குத்தி எங்களினுடைய மிக பெரும் என்ஜிஓக்களையும் அரசியல் அமைப்பினுடைய சாசனங்களையும் கொண்ட உரிமை பெறக்கூடிய அழுத்தங்களை கொடுக்கிற மக்களிடமிருந்து ஈழத்தமிழர்களை பகைவனாக மாற்றுகின்ற நடவடிக்கை உங்களுக்கு புரியவில்லை. ஆனால் இது திராவிடம் மட்டும் உங்களுக்கு புரிகிறது. இப்ப அதே மாதிரி இன்றைக்கு நேற்று வெளியாகப்பட்ட பாடலை சொல்றீங்கள் எப்படி என்றால், எனக்கு பாடல் இது பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க.
இந்த இல்ல பாடல் இல்ல உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு இல்ல சொல்றேன். நான் சொன்னது வந்து அது இல்ல அதான் வந்து கேட்கிறேன். அப்ப அந்த பாடல்ல திருப்பி திருப்பி சொல்றது என்னென்றால் இல்ல திராவிடம் இல்ல நான் திராவிடம் சொல்ல என்று வந்த சொல்லப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா அந்த பாடலை பாடின அம்மா தான் இன்றைக்கு இந்த பாடலை பாடி இருக்கு. இல்ல ராஜகோகுல அவக்கு வந்த காசை தலைவன் என்று சொல்லி கொடுத்திருக்கணும், ஒரு அவ்வளவுதான். அவ பாடல் கூப்பிட்டு பாடல் ஒன்று காசை இருக்கு. கொடுத்திருக்கணும், அவங்கள கூப்பிட்டு காசை கொடுத்திருக்கணும். இப்ப நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு வழியா கேளுங்கோ. இல்ல நான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருந்து தமிழ்நாட்டில் இருந்து உயிரை இரையாக்கியவர்களும் கருக்கியவர்களும் சீமானும் அவரும் ஒன்று கிடையாது. சீமானில் இருக்கிற கட்சி ஆட்களும் ஒன்று கிடையாது. அந்த கட்சி உறுப்பினரும் ஒன்றும் கிடையாது. அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள், உயிர் தந்தவர்கள் தான் அந்த அடையாளம் தமிழ்நாட்டவர்கள். சீமானினுடைய வீட்டில் இருந்தோ சீமானினுடைய ஆமா, அதுக்கு இல்ல அவைக்கு வந்து நான் அப்ப நீங்க என்ன அதை ஏற்பீங்கள்? திராவிடர்கள் என்கின்ற சொல்பதத்தோடும் திராவிடர்கள் கட்சிகள் என்ற சொல்பதத்தோடும் தமிழ்நாட்டிலும் மக்கள் வாழுகின்றார்கள். கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு அடுத்த கட்டம் நாங்கள் வாக்கெடுக்க போக வேண்டும் என்றால் நாங்கள் கேட்பது இல்ல மாணவர்களை இது தான். வந்து சீமான் அண்ணா முதல் துவங்க இல்லையா? மணியரசன் ஐயா என்ற ஒரு ஆள் இருந்தவர், பல நடுமாறன் ஐயா. இங்கே மணியர இல்ல இது புரிஞ்சு கொள்ளுங்க என்னென்றால் இது அவர்களினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல். தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள் நாங்கள் சீமானை பற்றி கதைக்கணும் என்றால் நாங்கள் வந்து இல்ல நான் இல்ல வந்து அதை இல்ல வந்து நான் வந்து அதை நான் வந்து அதை குடிச்சு வடிவா கரைச்சி தான் நான் அதை சீமானவின் வரலாறு ஃபர்ஸ்ட்ல இல்ல இருந்து இல்ல இப்ப நான் வரை வந்து எனக்கு நான் எனக்கு வந்து வடிவா உங்கள்கிட்ட தெரியும். இப்ப நீங்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் வைக்க நான் அதுக்குரிய பதில தான் கேட்கிறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க கேள்விக்கு என்ன கதிரண்ட கால் தூசுக்கு கூட வந்து சீமானண்ட ஒருவரை வந்து நான் மதிக்க மாட்டேன். சீமானண்டவர் ஆமா வந்து தேசிய இருந்திருந்தால் போராளிகளுக்கு அவர் சொல்லி இப்படியான கருத்தை வந்து சீமான் அப்ப கதைச்சிருந்தார் என்றால் தேசியர் வந்து சொல்லி இருப்பார், முதல் சுட்டுட்டு வாண்டு சீமான. விளங்குதோ? இவ்வளவுதான் சுருக்கமான பதில். இப்ப எனக்கு ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியல, அது உங்களோட இதுக்கு நீங்க வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட அரசியல். நீங்கள் சீமானோட போங்க, போய் நிக்காம போங்க, அது பிரச்சனை. நீங்க எல்லாமே அழியப்படும். உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்கள், எல்லாம் இல்ல அழிக்க இல்ல போறீங்க. உங்களுக்கு இப்ப அதைத்தான் உங்கள்கிட்ட கிளியர் பண்ண வந்தேன். என்னன்னு சொன்னா இதே கருத்து எல்லாம் தமிழாக்கள்கிட்ட இருக்கு. இது கருத்து வந்து அது ஆனா வந்து அது வந்து எப்படி நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க. யூடியூபர்ஸ் நீங்க வந்து யூடியூபை துறந்தாலோ டிக்டாக்கை துறந்தாலோ இங்க இந்த இந்த இதுல டிக்டாக்லயே வந்து எத்தனை தளங்கள் வந்து தங்களை வந்து போராடி என்று சொல்லி வந்து நீங்கள் விளங்காம இருந்து என்னோட போட்டி இல்ல இல்ல இல்ல, நாங்கள் கோபிக்கல. இப்ப நீங்க கோபிக்கல. நாங்களே ஒரு வழக்கை தயார் செய்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், வழக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்ப அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, உங்களால இங்க வழக்கு டேட்டுக்கு வர முடியுமா என்று. அவருக்கு பார செலவுகள் இருக்கு, அவர் நிக்கிற செலவுகள் இருக்கு. இல்ல எங்களால் முடியாதுன்னா நாங்கள் அந்த நாட்டுல தான் போய் தொடுக்க போறோம். இதை தொடுத்து எங்களுக்கு இருக்கு கடமை. ஏன்னா நான் குட்டியண்ணாட அம்மாக்களுக்கு நான் பதில் சொல்லணும். மற்றது எப்படி சூசையண்ணாட அண்ணா இறந்தார் என்பதும் எனக்கு தெரியணும். அதே போல குட்டியண்ணாட நின்றவர்களும் எப்படி அங்க மரணித்தார்கள் என்பது தெரியணும். இந்த ஓடியோக்கு பின்னால இருக்கிற சம்பவங்கள் அதை நான் கொண்டு வருவோம். எப்படி ஐக்கிய சபை இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டதோ அதுவும் ஒரு நாள் வெளியேற்றப்படும். அது கோர்ட்ஸுகளால, எந்த கோர்ட்ஸ், சிவில் கோர்ட்ஸாக இருந்தால் சரி, மேல்முறையீடு கோர்ட்ஸாக இருந்தால் நான் கொண்டு வருவோம். நிச்சயம் கொண்டு வந்தே தீருவோம். அதுக்குத்தான் நான் உயிரோட இருக்கிறேன். இதுல ஒரு பிரச்சனை என்னென்றால், இப்ப நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுக்கொள்ளுங்க, தமிழ்நாட்டு அரசியல் வேறு, ஈழத்தமிழர் அரசியல் வேறு. சரிங்க தானே? இப்ப நீங்க நான் சும்மா கதைப்போம், நீங்க கேளுங்க. நம்மளுக்கு கதிரண்டாண்டே நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னா, நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வந்து கேட்கறது காரணம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். நான் இப்ப வந்து ஒரு மக்களாக தான் கேட்கிறேன் கேள்வி. எனவே என் ஃப்ரெண்டாக்களோட நான் கதை கேட்க எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி எல்லாருக்கும். இப்ப நாங்கள் ஒரு உரையாடல் செய்யல வர கருத்து இதுகளை வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் அதுக்குரிய ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் இருக்கிறேன், நாங்க சந்திச்சோம். அது அது இப்ப நீங்கள் என்ன செய்யணும் என்றால், ஒரு பொதுமகனா 17ஆம் தேதி பிறகு நாங்கள் எல்லாரும் ஒரு ஈழத்தமிழர், இங்க யாருமே கிடையாது. சரிங்கண்ணே? நாங்கள் 17ஆம் தேதி 5ஆம் மாசம் 9 பிறகு நாங்கள் எல்லாரும் பொதுமக்கள். இப்ப இந்த பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கேட்கறது என்னென்றால், விடுதலை புலிகள் ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு ஒளிவீச்சு ஏற்கனவே அவர்கள் வந்த பிறகும் படம் எடுக்கப்பட்டது, எல்லாரும் படம் எடுக்கப்படுகிறது என்பதும், இப்படி ஷூட்டிங் செய்யப்படுகிறது என்பதும், தவா அவர்கள் எல்லாம் வீரச்சாம் அடைந்து விட்டார்கள் என்கின்ற விடயம் எல்லாம் ஒளிப்பேழையில், அதாவது ஒளிவீச்சில் பதிய பெற்றிருக்கிறது. அப்ப இது மட்டும் ஏன் பதியப்படவில்லை? அப்ப நீங்க மக்கள் முடிவெடுங்கோ.
நீங்கள் மக்கள் முடிவெடுத்துருங்க. தேசிய தலைவரனுடைய சந்திப்பு என்பதும் அரசியல் சித்தாந்தமாக சந்தித்தது என்பதுதான் இங்கே பெரிய ஒரு விடயம். என்னவென்றால் தேசிய தலைவர் தமிழ்நாட்டு அரசியலை வைத்துக்கொண்டு, சகோதரர்களே, உறவுகளே, ஈழத்தமிழர்களே, தமிழ்நாட்டு அரசியல் என்பது எமது பாதுகாப்பினுடைய ஒரு வலை, ஒரு 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 ஊந்தி சக்தி போன்ற ஒரு அலை, அவ்வளவுதான். ஒரு ஒரு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஊந்து சக்தி போன்ற அலை. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்பது கவசம். இங்கே அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்பதுதான் ஈழத்தமிழனினுடைய கவசம். தமிழ்நாடு, நீங்க தனியா ஜீமா எடுக்கக்கூடாது. தமிழ்நாடு என்பதும் தமிழ்நாட்டு மக்கள் என்பதும் ஈழத்தமிழர்களை நன்கு புரிந்து கொண்டவர்கள். நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை, அவர்களை செய்வார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இது தேசிய தலைவர் கற்பித்தது. தேசிய தலைவர் எப்போதும் சொல்வார், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அரசியல் எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்தால் அவர்களே எமக்கு எல்லாம் செய்வார்கள் என்றுதான் தேசிய தலைவர் அப்படி செய்தவர். ஆனால் இன்றைக்கு என்னென்றால், இந்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தன்னுடைய மண்ணில் எப்படி நான் ஒரு அரசியலை நிறுவ வேண்டும், இன்றைக்கு எனக்கு என்ன நடக்கிறது, என் அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது, எல்லாம் சீமான் சூறையாடுகிறது என்று புரியாத இந்த சின்ன பிள்ளைகள் அதுகள் பேசலாம். ஏன்னா அதற்கு அரசியல் விளங்க போறது கிடையாது. எனக்கு ஒரு நிபந்தனை இதுல வந்து இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் இப்ப புரியாம கதைக்கு இல்லைன்னு நான் சொன்னேன். எனக்கு ஒரு நிபந்தனை, சின்ன பிள்ளைகள் சொல்றேன், உங்களை நான் சொல்ல சின்ன பிள்ளைகள் சொல்றேன். இப்ப ஒரு குறிப்பிட்ட சின்ன பிள்ளைகள் இருக்கு தானே, ஒரு 20 வயசு 18 வயசு 17 வயசு பிள்ளைகள் போட்டு கொடுத்தா அதுக்கு என்னன்னு தெரியாது. அதற்கு ஒரு வயசு வரும்போது அதுக்கு புரியும். தன்னுடைய தேசம், உணர்வு, கலாச்சாரம், இந்த அரசியல் யாப் என்றால் என்ன, சுய உரிமை என்றால் என்ன, அதுக்கு புரியும். இல்ல, நான் அதுக்காக சொல்லல. ஓகே, எனக்கு எனக்கும் 40 வயசு. நானும் போராட்டத்துல 18 வயசுல இருந்து இதுக்குள்ள இருக்கிறேன். எனக்கும் அந்த கேள்விகள், அந்த இதுகள் இருக்கு. நான் அதுதான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்கிறேன். மற்றபடி நீங்கள் ஒன்றும் குறை கேட்கக்கூடாது. உங்களை நான் விழுத்தோணும் என்று கேள்வி கேட்கிறேனோ இல்லாட்டி தாக்கணும் என்று கேள்வி கேட்கணும் இல்லை. ஏன்னா எங்கட தமிழ் இல்லை, நீங்கள் யாரையும் சுட்டி காட்டுவீங்களா? இப்போ ஒரு அரசியல்வாதியோ இல்லாட்டி தமிழ் தேசியத்துக்கு உரியாக்கலையோ? நாங்கள் ஏற்கனவே பொது வாக்காளருக்கான இது பிரசாரத்தை நாங்கள் ஏற்கனவே செய்திருந்தோம். பொது கட்டமைப்புகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு தலைமைக்கு வந்து நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுத்திருந்தோம். அதையும் பார்க்க நாங்கள் வெளிப்படையாகவே அனந்தி அக்கா போன்றவர்கள் வந்து ஒரு பெண்ணா வந்து நிற்கிறான்ற ரீதியில வந்து ஒரு அந்த பெண் தலைமைத்துவத்துக்கு எங்களோட அரசியல் வந்து பெண்களும் மிக முக்கியமான ரீதியில வந்து அது நான் பார்த்தேன், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அப்ப மற்றதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நிபந்தனை தயவு செய்து இதுல வந்து எங்க ஈழத்தமிழர்களுக்காண்டி நாங்க வந்து 7 வருஷமா நாங்கள் காணொலி நான் 10 வருஷம் மேல போட்டுருக்கேன். 7 வருஷமா வந்து கதிரனோட இணைஞ்சு வந்து நாங்கள் இது போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து யாரெல்லாம் எங்களோட தமிழினத்துக்கு விரோதமா வெறார்களோ அவ்வளவு பேரையும் வந்து நாங்கள் உடனே வந்து மக்களுக்காண்டி அடையாளப்படுத்துறோம். அரசியல் ரீதியா வந்து வெறாக்கல, தனி மனிதர்களை வந்து நாங்கள் இதனில அரசியல் ரீதியா வந்து எங்களுக்குள்ள வந்து விசத்த கக்கிறவளை வந்து நாங்கள் உடனுக்குடனே வந்து நாங்கள் வந்து அடையாளப்படுத்தும். அதுவும் வந்து எங்களோட போராட்டத்தை திருடி வந்து யார் இந்த கள்ள வேலை செய்கிறார்களோ, அந்த தியாகத்தை யார் திருடுறார்களோ அவர்களை வந்து உடனே வந்து நாங்கள் அம்பலப்படுத்துறோம். அப்படி வந்து இப்ப அண்மையில 2 வருஷத்துக்கு முன்பு வந்து நாங்கள் அர்ச்சுனா அவர்களை வந்து அம்பலப்படுத்தின போது நாங்கள் படிச்சு சொன்னோம், இவர் வந்து இலங்கை உளவுத்துறையால உருவாக்கப்பட்டவர். அந்த விடயத்தை வந்து நாங்கள் மக்கள் மத்தியில தெளிவுபடுத்தியிருந்தோம். அப்ப வந்து மக்கள் வந்து எவ்வளவு நேரம் அவர்களுக்கு எடுத்தது, எவ்வளவு காலம் எடுத்தது, 2 வருஷம் மேல எடுத்தது. அதே போலதான் சீமான் அவர்களையும் வந்து நாங்கள் மக்களுக்கு மிக தெளிவாக எப்படி அர்ச்சுனா உருவாக்கப்பட்டாரோ அப்படித்தான் இந்திய அரசாங்கத்தால வந்து சீமான் என்றவர் வந்து சீமான் முதல் வந்து ஆதித்த கட்சியா தான் அது இருந்தது. அதை வந்து குருமூர்த்தியும் சோவும் போய்த்தான் சீமானுக்கு வாங்கி கொடுத்தாருன்ற விடயத்தை வந்து தந்தி டிவின்ற முதலாளியை வந்து பதிவா போட்டிருந்தவர். அதை வந்து போன வருஷம் பெரியார்ட்ட விடயத்துல வந்து கொளத்தூர் மணியும் வந்து போன வருஷம் அதை வந்து தெளிவா பதிவு செய்திருக்கிறார். விளங்குதோ? ஒரு சீமானோட நிக்கிற RSS துரைசாமியும் RSS சாட்டை துரைமுருகனும் வந்து RSSல படிச்சு வளர்ந்த மாணவர்கள், RSS மாணவர்கள். அவர்கள் பேசுறது ஃபுல்லா ஆரிய அரசியல். சீமான் மேடையில வந்து பேசுறது வந்து உங்களுக்கு தமிழ் தேசியம் போல இருக்கும். உண்மையான உணர்வாளருக்கு வந்து அது பக்கா இந்திய தேசியவாதம். சீமான் மேடையில பேசுறது ஃபுல்லா தேசியவாதம். இதுல வந்து உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். உங்களோட அம்மாவை வந்து ஒருதன் திட்டுறான், உங்களுக்கு கண் முன்னாடி வந்து உங்களோட அம்மாவை தூசணத்துல திட்டுறான். திட்டி போட்டு உங்களோட அம்மாண்ட படத்தை வந்து அவன் மேடையில பேசுறான். உங்களோட அம்மாண்ட படத்தை மேடைக்கு பின்னால பெருசா வைக்கிறான்.
அப்ப வந்து நீங்க எப்படி அதை பாப்பீங்க? உங்களோட கண் முன்னால வந்து உங்களோட அம்மாவை தூசணத்தை திட்டுறான். ஆனா அந்த மேடையில வந்து உங்களோட அம்மாண்ட படத்தை வச்சு இதன்னும் போது உங்களுக்கு நீங்க சந்தோஷப்பட்டு கைதட்டுவீங்களா அல்லது உங்களுக்கு ஒன்னும் கோவம் கூடுமா? உங்களுக்கான பதில் கேள்விதான் என்ன? ஆமாம். அந்த வீடியோ நான் பார்த்தேன். இல்ல உங்களுக்கான கேள்வி என்ன? இந்த உங்களோட அம்மா வந்து படு தூசணத்துல ஒரு திட்டி போட்டு மேடையில போய் உங்களோட அம்மா வந்து இவ வந்து நல்ல வடிவா இருக்கிறா இதா இருக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நீங்கள் வேற பக்கத்துல கொண்டு வரீங்க. அது வந்து அப்படி இல்லைன்னா இல்ல இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்களோட அம்மா வந்து உங்களோட கண் முன்னால வந்து திட்டி போட்டு மேடையில செய்யல. இல்ல நீங்கள் வந்து அதை வந்து எப்படி என்ன நீங்க பாப்பீங்களா? அப்படி வந்து ஒரு சம்பவம் நடந்த உங்களோட கருத்து தான் கேட்கிறேன். நீங்கள் வந்து அப்படி ஒரு வந்து உங்களுக்கு முன்னால வந்து உங்களோட அம்மா வந்து யாருமே அதைத்தான் வந்து சீமானவர்களும் வந்து இப்ப வந்து களத்துல நின்று இறுதிக்கிழமை சாட்சியா நின்ற போராளிகளும் எங்களை போன்றவர்களும் வந்து எங்களுக்கு தெளிவா தெரியுது சீமான் செய்யற எப்படி வந்து ஒரு தாயை வந்து ஒரு உங்களோட கண்ணுக்கு முன்னாடி ஏசி போட்டு படம் வைக்கிறாரோ அதே வேலையைத்தான் சீமான் அவர்கள் வந்து அங்க வந்து படம் வைக்கிற வேலையும் இந்தியாவால பெற்று போட்ட புள்ள குருமூர்த்தியும் சோவும் வந்து உருவாக்கின கட்சி. அந்த கட்சி வந்து எந்த அரசியலை செய்யும்? எங்களுக்கான அரசியலை செய்யுமா? இந்தியாக்கான அரசியலை செய்யுமா? சுருக்கமா என்ன ஒரு கேள்வி கேளுங்க. நான் வந்து இங்க சுவிஸ்ல தான் இருக்கிறது. கடந்த வருஷம் 8ஆம் மாதம் 2ஆம் தேதி தலைவருக்கு வீர வணக்கம் இங்கே செய்தது. அப்ப அது செய்த ஆக்கள் இங்கே வந்து 2-3 இயக்கங்கள் இருக்கு. அப்ப இவையல்ட செயற்பாடுகள் என்ன, இவையல் என்னத்தை தமிழ் மக்களுக்காக செய்ய போயிடும்? இல்ல இதான் ஏற்பாடு சரியில்லாத இப்ப இதைத்தான் யாழ்ப்பாணத்துல எங்கட மக்கள் செய்த எங்கட அரசியல் கட்சியை சரியில்லைன்னு சொல்லி கொண்டு அனுராவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. அனுரான வரலாறு என்னடா அவர்களுக்கு வடிவா தெரியும். அப்படி தெரிஞ்சும் வந்து எங்கட கட்சியை சரியில்லையாண்டு அனுராக்கு பின்னால போறதும் எங்கட அமைப்புகள் சரியில்லையாண்டு சீமானுக்கு பின்னால போறதும் அதோட வந்து நான் சீமானுக்கு பின்னால இல்லைன்னா இப்ப நான் கேட்கிறேன். இப்ப முதல் தமிழ் தரன் சகோதரருக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திடுவோம். இந்த விடயத்துல தெளிவுபடுத்திடுவோம். இப்ப சகோதரர் ஒரு கொஞ்சம் இதை கேளுங்க. என்னென்றால் உங்களை மேல் பலர் இருப்பினும் இது மீண்டும் தரன் ஒளிபரப்பு செய்து விடுங்கோ. தரன் எப்படியாவது இந்த காணொலியை நீங்க மீண்டும் பதிவு செய்திருங்க. பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம். ஏன்னா இது ஒரு முக்கியமான கேள்வியும் தருணத்துக்குள்ளேயும் நாங்கள் நிக்கிறோம். கொஞ்சம் இது பண்ணுங்க தரன். இப்ப தமிழ் தரன் சகோதரர் அவர்கள் ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கை அரசாங்கம் என்ன நினைக்குது அரசியல் ரீதியாக என்றால், முதலாவது அவர்கள் நினைப்பது என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் ஒரு இலங்கையர்களாக மாற வேண்டும், ஈழத்தமிழர்களினுடைய அரசியல் மாண்புகளும் சுயநிர்ணய உரிமைகளும் அந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும், அது மாநில அழகுகளாக அல்லது அவர்களினுடைய ஒற்றையாட்சிக்குள் இவர்கள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று எங்களை ஈழத்தமிழர்கள் ஒரு ஈழத்தோடு வாழ்ந்தவர்களை ஒரு நாட்டோடு வாழ்ந்தவர்களை தங்களுக்குள் கரைக்க பார்க்கிறார்கள். இதை நாங்கள் தொடர்ச்சியாக எல்லோரும் எதிர்க்கின்றோம். சிங்களவர்கள் எங்களை எதிர்க்க நினைக்கிறார்கள், ஒற்றையாட்சிக்குள் கொண்டு வர நினைக்கிறார்கள், அதை தர நினைக்கின்றார்கள், 13 இன்னும் தராமல் இருக்கின்றார்கள் என்று எல்லோரும் பேசுகின்றோம். இப்ப இங்கே நீங்க என்னென்றால் இதுல நிறுத்திட்டு இந்த சூட்சம நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் சூட்சம அரசியல் என்றா நான் சொல்லுவேன். இந்த சூட்சம அரசியலை பாருங்கோ, தமிழ்நாட்டுக்கு வாங்கோ. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவரும் என்ன சொல்லினோம்னு சொன்னா, எல்லா அமைப்புகளும் மனித உரிமை சார்ந்த அமைப்புகளை என்ன சொல்லினோம்னு சொன்னா, ஈழத்தமிழர்கள் பின்னால் நாங்கள் நிக்கிறோம் என்று சொல்லினோம். ஆனா இவர் மட்டும் என்ன சொல்றார், இந்த சீமான் அண்ணா என்றவர் மட்டும் என்ன சொல்றார் என்றால், நாங்கள் 13 கோடி தமிழர்கள் என்றார். இதைத்தானே சிங்கள தேசம் சொல்லுது. நீங்கள் 13 கோடி தமிழர்கள் என்றால் இதைத்தானே சிங்களமும் சொல்லுது. சிங்களம் என்ன சொல்லுது, எங்களோடு கலந்து விடுங்கள். சீமான் அண்ணா என்ன சொல்றார், எங்களோடு உலகத் தமிழர்களாக கலந்து விடுங்கள். அப்ப இன்றைக்கு இருக்கிற உங்களுக்கு என்ன தோடுது என்றால்,
நீங்க உலகத்தமிழர் என்று சொல்ல முடியுமா? சீமானை நீங்க ஏற்க முடியுமா? அப்படி என்றால் நீங்கள் இதையும் அதையும் ஒன்றாக ஏற்கிறீர்கள். நாங்கள் என்ன தெளிவா சொல்றோம் என்றால், சீமான் அண்ணா 13 கோடி தமிழர்கள் என்று எங்களினுடைய சுயநிர்ணய உரிமையை தனக்குள் கொண்டு வந்து செருவுகின்றார். இது சிங்கள தேசம் எப்படி ஒரு நடவடிக்கை செய்தோ இது ஒரு நடவடிக்கை. 17 ஆண்டுகளாக 2 தலைமுறை பிள்ளைகள் அண்ணா சீமான் அவர்களோடு பயணிக்கின்றார்கள். அவர்கள் எங்கள் மண்ணுக்காக பயணித்திருந்தால், ஐக்கிய நாடுகள் சபைகளில் அவர்கள் பயணித்திருந்தால், நாங்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியம் அல்ல. அவர்களே இங்கே எல்லாம் எடுத்து எங்களுடைய சாட்சியங்களையும் அவர்கள் திரட்டி இங்கே நின்று வாதாடி அந்த நடவடிக்கைகளை சரியான முறையில் கொண்டு போய் இந்த 13ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ஐக்கிய நாடுகள் சபையுடைய சிறப்பு அதிகாரிகளால் வரப்பட்ட அறிக்கையை அவர்களே எப்போவோ இதை கொண்டு வந்திருப்பார்கள். அப்ப இதெல்லாம் ஏன் எங்களை சுற்றி நடக்குதுன்னு மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் இளையோர்களே, வயதானவர்களே, தமிழீழம் என்ற கோட்பாடு உடைக்கப்படுகின்ற போது அடுத்த நடவடிக்கை அரசியல் சித்தாந்தங்கள் உடைக்கப்படும். அதுதான் தமிழரசு கட்சி தேசிய தலைவர் துவக்கி வைத்தது இன்றைக்கு சுக்குநூறாக உடையப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால், எங்கள் கலாச்சாரங்களை களைவார்கள். அப்ப கலாச்சாரங்களை எப்படி களைவார்கள்? எங்கள் தேசத்துக்குள் இருந்து பூர்வீகமாக இடம்பெயர்ந்து வாழ்ந்த எங்களுடைய இந்திய வம்ச தமிழர்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு ஒரு திருமண பந்தங்களில் இழைகின்ற போன்ற மாயை காட்டுகின்றார்கள். ஈழம் என்ற சொல்லோடு காட்டுகின்றார். ஆனால் அவருடைய வம்சம் என்னவென்றால், அவருடைய அம்மாட அப்பா எல்லாமே அவர்கள் இந்தியா தமிழர்கள். ஆனால் ஈழவர்கள் என்ற பெயரோடு ஏன் இந்த உளவியலை கொண்டு வருகிறார்கள் என்றால், கலப்பது. இப்ப கலப்பது என்றால் என்ன? அதில் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சுய நிர்ணய உரிமையை இழப்பது. நாங்கள் கேட்கக்கூடாது. அதாவது இலங்கை அரசாங்கத்திடம் சுய நிர்ணய உரிமையை கேட்கக்கூடாது. அவர்கள் மாநில ஆட்சியை வைப்பார்கள், முதலமைச்சரை கொண்டு வருவார்கள், அவர்களுக்குள்ளே பெட்டிகளை கொடுத்து பரிமாறி நல்லதோ கெட்டதோ அவர்களே அந்த நாடாளுமன்றங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நடவடிக்கையை தான் எம்மை சுற்றி நடக்கிறது. அதால இன்றைக்கு எல்லாம் முடிந்தது. இப்ப எங்கள்கிட்ட அரசியல் கிடையாது, இராணுவம் கிடையாது, அரசியல் கிடையாது. இருந்தது இந்த கலாச்சாரம் தான். இன்றைக்கு கலாச்சாரமும் இல்லாம போகுது. அப்ப இந்த கலாச்சாரம் முடிந்த பிறகு நீங்கள் அறவாசி பேர் எப்படி போவீங்கன்னா, நாங்கள் எல்லாம் இலங்கையர் என்று போவோம். மிகுதியானவர்கள் புலத்தில் இருக்கிறவர்கள் மாவீர நாளுக்கும் அவருக்கு அங்க இந்த இதுகள் நடக்கின்ற போது, நிகழ்வு நடக்கின்ற போது மாவீர நாளை அனுசரிப்பதற்காக இந்தியாவுக்கு சென்று வருவார்கள். அதாவது இலங்கைக்கு செல்ல முடியாதவர் தங்களை உலகத் தமிழர்களாக அடையாளப்படுத்திவிட்டு இங்கே சென்று வருவார்கள். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. அதுக்காகத்தான் இப்ப மெதுவாக அதை செய்து பார்க்கிறது. இப்ப ஒரு மாகாநாடு நடக்குது என்றால் 10 பேர் நீங்கள் ஈழத்தமிழர்கள் டிக்கெட் போட்டு போய் இதை காட்டும் போது அது ஒரு வளமை மாறான ஒரு உளவியல் யுத்தியை இந்த வந்து செய்து கொண்டிருக்கும். அப்படித்தான் உங்களுக்கு இனி நடக்க போகிறது. இது ஒரு சூட்சம அரசியல் என்று இதை தேசிய தலைவர் சொல்றார். இப்ப புலத்தில் இருக்கிற மக்களும் இளையோர்களும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா, நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லுவீங்க. அப்ப இந்த உலகத்தமிழர்கள் என்று சொல்லுவோம். அப்ப உண்மையிலேயே நாங்கள் ஈழத்தமிழர்கள் யார்? எங்கே? எங்களுடைய கலாச்சாரம் எங்கே? எங்களுடைய பூர்வீகம் எங்கே? எங்களுடைய சுயநிர்ணய உரிமை எங்கே என்று இருக்குது. இதுல என்ன உண்மையான விடயத்தை நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றால், உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அத்தனை தலைவர்களும் சொல்லுகின்றது போல் எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்கின்றோம், நீங்கள் முன்னுக்கு போய் உங்களுடைய சாட்சியங்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள், நாங்களும் எப்படியாவது பெரும் அழுத்தங்களை கொடுக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் சொல்லுகின்றார்கள், எங்களால் முடிந்தவரை நாங்கள் என்ஜிஓக்களையும் திரட்டுகின்றோம், நீங்களும் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற மனித உரிமை செயல்பாட்டு என்ஜிஓக்களை அரச சார்பற்ற நிறுவனங்களையும் திரட்டிக் கொள்ளுங்கள் என்கின்றார்கள். அப்ப இங்கே திரட்டுவதற்கு இந்தியாவை பொறுத்தளவில் எம்மிடம் என்ன இருக்கிறது? கேரளா நாடாளுமன்றம் இருக்கிறது, தெலுங்கு நாடாளுமன்றம் இருக்கிறது. எப்படி பரவலாக இருக்கின்ற போது எங்களை போக விடாமல் தேசிய தலைவரை ஒரு குற்றவாளியாக அங்கே படங்களை காட்டி நான் தேசிய தலைவரின் கொள்கையை எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்று அங்கேயும் எங்களை தடை செய்திருக்கின்றார்கள். நான் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி மலையாள மொழி பேசுகின்றவர்களுடைய நாடாளுமன்றங்களை எப்படியாவது அலங்கரிக்க வேண்டும். அதைவிட எங்களோட போராளிகள், பழைய போராளிகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட போராளிகள் பல மொழிப்பழி பேசுகின்ற இடங்களில் வாழுகின்றார்கள். அவர்களையும் ஒழுங்கு செய்து அந்த நாடாளுமன்றங்களில் எப்படி ஜெயலலிதா அம்மா நிறுவிய இந்த போர்க்குற்ற இன அழிப்பின் ஆவணம் போன்று செய்ய வேண்டும் என்று ஓடி திரிகின்ற போது அங்கேயும் அது இட்டுக்கட்டாகவே இருக்கிறது. தேசிய தலைவரை கொண்டு வந்து நிறுத்தி ஈழத்த
ஈழத்தமிழர்கள் அடுத்த கட்டம் நகர இயலாமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிந்தால் தான் எங்களுக்கு விடுதலையே தவிர இல்லையே எங்களை கலந்து விடுவார்கள். இதுதான் அவருடைய அடுத்த கட்டம். இதுதான் இது ஒரு முறை இலங்கையோடு கலப்பது, இன்னொரு முறம் இந்தியாவோடு கலப்பது, இன்னும் ஒன்று புலத்தில் இருக்கிற மக்களுடைய தலைமுறை அப்படியே கலப்பது. இதை விட வேறு ஒரு அரசியலும் அல்ல. இப்ப இறுதியாக இருப்பது எங்களுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரங்களும் ஆவணப்படுத்தலும். இந்த ஆவணப்படுத்தலை நீங்கள் இலகுவாக கலந்து விடு. எங்களுடைய மூச்சையா இந்த நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடுன்றது இந்த சுய நிர்ணய உரிமையின் கலாச்சாரமாக தேசிய தலைவர் பிரகடனப்படுத்தினவர். இந்த பாடலுக்கு அவர் விருதுகள் கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு இந்த பாடலை சுய நிர்ணய உரிமையின் கலாச்சாரம் என்று நாங்கள் பேசுவோம். இந்த பாடலை போட்டால் நாங்கள் காந்தர்வம் குடியிருப்புகள் நினைவு நாள் வார நேரம் பேசும்போதும் மக்களை திரட்டி அதை நாங்கள் வீரவணக்கம் எல்லாம் செய்யும் போதெல்லாம் இந்த பாடலை போட்டு அதை பேசியிருக்கின்றோம். இலகுவாக எங்கள் மக்களுக்கு இந்த கருத்தாடல் செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடல் உருவாக்கப்பட்டது. எனவே இதையெல்லாம் நீங்கள் அளிக்கின்ற போது 10 வருடங்களில் நான் நினைத்தது போன்று நிச்சயம் நான் இருக்க மாட்டேன். 10 வருடம் நான் வாழக்கூடிய மனிதன் அல்ல, இருக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு வாழுகின்ற நீங்கள் எல்லோரும் தலை குனிந்து நிற்பீர்கள். இந்த காணொளி தம்பி பதிவிடுவார், தரன் அவர் பதிவிட்டு அவர்கிட்ட இருக்குது நிறைய பேசினதும் வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஒவ்வொன்றா அவர் வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாம் எவ்வளவு தவறு செய்யுங்க. உண்மையிலே நீங்க நினைக்கிறது இல்லை. அரசியல் சூட்சமம் ஈழத்தமிழரை சுற்றி நடக்கிறது அரசியல் சூட்சமம். நீங்க இங்க பாருங்க, ஒன்று மட்டும் பாருங்க. இன்றைக்கு நாங்கள் ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை திட்டங்களை செய்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலே ஒரு ஈழத்தமிழர்கள் இங்க ஒரு ஐசிசிக்கு கொண்டு போறதுக்கு இந்த ஓசிலேப் என்ற ஒரு நடவடிக்கை அப்படியே நிலுவையில் நிற்குது. நாங்கள் அதை பலப்படுத்தணும். அப்ப நாங்கள் எல்லாரும் என்ன செய்யறோம் என்று சொன்னா, தமிழ்நாட்டு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஓசிலேப்பை பற்றி நாங்கள் பேசல. 27க்குள்ள அது இன்னும் 2 வருடம் தந்திருக்கணும். அதுக்கிடையில நான் என்ன செய்ய வேணும், ஏது செய்ய வேணும் என்று ஒரு சிந்தனை, ஒரு போன் அடித்து அல்ல இதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்காத சமூகத்துக்குள் இதைத்தான் சொல்லுவது சூட்சம அரசியல் என்று. தங்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவர்கள் அங்கதான் காதை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதைத்தான் சொல்வது மைண்ட் வாட்ச் என்று சொல்வார்கள். அந்த அவர்களுடைய மைண்ட் எல்லாமே வேறொரு திசையில திருப்புறது. அப்ப திருப்பும் போதுதான் நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் ஈழத்துல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல என்றால் அதுக்கு விடமாட்டார்கள். இப்ப நான் சிறையிலிருந்து வந்த பிறகு ஒரு தலைவர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆர்கனைசேஷன் பண்ணி செய்து அதையெல்லாம் தோற்கடித்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தோற்கடிப்பார்கள் என்றால், இப்ப எங்களோட வடக்கு கிழக்கில் நாங்கள் ஈழத்தமிழர்கள் புலத்திலும் சரி எங்களுடைய மண்ணிலும் சரி இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒருவரை தேர்வு செய்ய இந்த சக்திகள் விட மாட்டார்கள். இந்த தமிழீழ கோட்பாடை சிதைத்தவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இன்னும் ஒரு 30 வருடம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் நினைத்தது போன்று 15 ஆண்டுகளில் அவர்கள் எல்லாம் செய்து முடித்தார்கள். இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்குள் அவர்கள் எல்லாத்தையுமே அழித்து விட நினைக்கின்றார்கள். அப்ப 3 தலைமுறை பிள்ளைகளுக்கு இது இல்லாமல் போகுது. அப்ப இல்லாமல் போன பிறகு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வராது. அந்த திமிங்கிலம் விழுங்கும் போதுதான் அதுகள் கிழித்து கொண்டு வெளியில் வருங்கள். அப்ப அதுக்காக நாங்கள் இதை புரிந்து கொண்ட நாங்கள் தேசிய தலைவரை நன்கு உணர்ந்து கொண்ட நாங்கள் இதுகளை பேசுகின்றோம். என்றால் இது வரலாற்றில் ஒரு மனிதனாவது பேசி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஈழத்தமிழர் கருத்தங்கள் யார் வந்ததோ வரலையோ, இன்றைக்கு 8 வயசாக இருக்கிற குழந்தை இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு அதை கேட்கும் போது அவனுக்கு தெரியும் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஒருவர் பேசியிருக்கிறார்கள், நாங்கள் இனியாவது திமிங்கிலம் வயிற்றில் இருந்து கிழித்து கொண்டு வருவோம் என்று வருவார்கள். அப்ப உங்களுடைய கேள்வி உங்களுக்கே கண்ணை திறந்து பாருங்கள். ஒரு தலைவரை ஈழத்தமிழன் உருவாக்காமல் இருக்கின்றான் என்றால் அதற்கு பின்னுக்கு இருக்கின்ற சக்தியை யோசிக்க வேண்டும். அப்ப நீங்கள் இதை பாருங்க. இப்ப நான் அதுதான் கேட்டேன். அதான் நான் கொண்டு பா ஒரு நிமிஷம் எங்க டைம் தந்துருங்க, அப்புறம் உங்களுக்கு நான் தரேன், நான் விட்டுருவேன், நீங்க பேசுங்க. அப்ப இப்ப எங்களுக்கு இப்ப எல்லாரும் கண்ணை பாருங்க. இப்ப ஒருவரும் பாருங்க, இன்னைக்கு நீங்க காலையில் எழுப்பி உங்களை போல கண்ணாடியை பாருங்க. நான் ஏன் எனக்கான ஒரு தலைவரை நாங்கள் தேர்வு செய்ய விடுகினம் இல்லைன்னா இந்த சக்திகள் விடாது. அப்ப இந்த சக்திகள் உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னா, எங்கேயே போய் நீந்துறதுக்கு ஒரு ஆளை காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த ஆள் என்ன செய்வாருன்னு சொன்னா, இந்த மாவீர படங்களை வைக்கிறது, இந்த தேசிய தலைவர படங்களை வைக்கிறதுன்ற இப்படியான வேலையை செய்யணும். அப்ப நீங்கள் அப்படி செய்தத்தானே நீங்கள் அங்க பார்ப்பீங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டீங்களே. அப்ப இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சால்தான் இது அரசியல்.
இப்ப எங்களுக்கு நடக்கிறது சூட்சம அரசியல். இந்த சூட்சம அரசியல் காலம் இது. இதை உடைச்சு எறிய வேண்டும் என்றால் முதலில் நாங்கள் ஒரு தலைவரை இங்க நியமிக்க வேண்டிய தேவை இருக்குது, அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இந்த தேவை நிமித்தம் எங்களுடைய அரசியலை கட்டமைக்க வேண்டி இருக்குது. அதை விட எங்களுடைய இன்றைக்கு இந்த இன அழிப்பு நடந்ததற்கு நாங்கள் நீதி கோர வேண்டிய தேவை இருக்குது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இந்த நீதி கோரல் என்கின்றார்களே, இதற்காக ஓடுபடுத்துகிறார்களே, ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்தது, எங்களுக்கு ஒன்றும் செய்யலை என்றோ இன்னும் ஒரு பழியையும் தூக்கி போடுவார்கள். இங்கே பாருங்கள், 2 தலைமுறை பிள்ளைகள் என்ன செய்திருக்க வேண்டும். என்னுடைய மாமன், மச்சான், சித்தப்பா எல்லாமே ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கிறது. அவர்களுக்கு நான் இன்றைக்கு இருக்கின்ற என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய கல்வி தரத்தோடு சட்டத்திட்டத்தோடு நான் ஐக்கிய நாடுகள் சபைகளில் இதையெல்லாம் நான் செய்வேன் என்று போய் நின்று வேலை செய்யாத இளையோர் மத்தியில் நாங்கள் இந்த அரசியலை தெளிவுபடுத்தவில்லை. இங்கே இருந்தவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அப்ப ஏன் தெளிவுபடுத்தவில்லை என்றால், நீங்கள் கேட்டிருப்பீங்கள் தரன் அவர்களிடம், எதற்காக இங்கே 3-4 அணிகளாக தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை சொல்லிக் கொண்டு பிரிந்து நிற்கின்றார்கள், ஒருவர் சீமானுக்காக சாட்சியம் சொல்ல வருகின்றார்கள், ஏன் இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு சாட்சியம் சொல்ல வரவில்லை, ஏன் இந்த பொறிமுறையை வலுப்படுத்தவில்லை, தனியே நின்று கத்துகின்றார்களே போராளிகள், ஒரே படுக்கையில் படுத்தவர்கள், ஏன் இவரோடு இணைகிறார்கள் இல்லை என்றால், இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தேவைப்படுகிறது. இப்ப நான் எங்களை போன்றவர்களுக்கு எங்களுக்கு தெரியும், இவர்களிடம் நாங்கள் எதுக்குமே கேட்டவர்கள் அல்ல. இப்ப நீங்க எந்த இடத்துல நில்லுங்கோ, இப்ப இங்க 3 அணியா பிரிஞ்சு நிற்கிறோம். இந்த 3 அணியும் என்ன செய்ய வேணும், நன்னிலைப்படுத்தி மக்களை ஒரு தலைவரை தேர்வு செய்து ஐக்கிய நாடுகள் சபைகளில் இருக்கின்ற எங்களுடைய மனித உரிமை சார்ந்த விடயங்களுக்கு இந்த காய் நகர்த்த வேண்டும் துணையாக நின்று. அப்ப இவர்கள் ஒன்றுமே செய்யாமல் எங்க போய் நிற்பார்கள் என்றால், சீமானுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது உறுதிப்படுத்துறதுக்கு 4 பேர் வருவார்கள், நீங்கள் நின்றோம் என்று. ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், தமிழீழ விடுதலை புலிகள் எல்லாமே ஆதாரங்களோடு செய்தார்கள். அத்தனையும் என்னிடம் இருக்கிறது. அத்தனை ஆதாரங்களும் ஒளிவீச்சு வரைக்கும், இறுதி ஒளிவீச்சு வரைக்கும் எங்களிடம் இருக்கிறது. அந்த இதுகள் ஒன்றுமே தெரியாதவர்கள், விடுதலை புலிகளினுடைய அரசியல் சித்தாந்தங்களும் தேசிய தலைவரினுடைய அரசியல் மாண்பும் புரியாதவர்கள் தான் இன்றைக்கு சீமானிடம் இதை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார்கள். நேற்று நான் இதை பற்றி பேசியிருப்பேன். தேசிய தலைவர் அரசியலில் எவ்வளவு பெரும் மாண்புகளை பெற்றவர்கள் என்று மீண்டும் நாங்கள் இன்னொரு நாள் பேசுகின்றோம். இதில் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூட்சம அலைகளில் இருந்து நாங்கள் உடைத்து எறிந்தால்தான் எங்களுடைய அரசியலை நாங்கள் கட்டமைக்க முடியும். அதுவரைக்கும் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்றால், எனக்கு ஒரு தலைவர் இல்லை, நான் போய் அங்க நிற்கிறேன், எனக்கு ஒரு தலைவர் இல்லை, நான் அங்கு போய் நிற்கிறேன்டா. அது தமிழ்நாடு. இந்தியாவின் அரசியல் அமைப்புக்குள் அந்த மக்களுக்கு இருக்கின்ற ஒரு முதலமைச்சர், அவர்களுடைய இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த முதலமைச்சர் பிரச்சாரம் என்பதும் இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பதும் 8 கோடி மக்களின் அரசியல் உரிமை. அது அந்த உரிமைக்குள் ஈழத்தமிழன் ஒருவரை ஆதரித்து அங்கே வாழுகின்ற மக்களை கழுத்தில் பிடித்து எறிவது போன்ற வார்த்தைகளை நாங்கள் சொல்லிவிடக் கூடாது. அதில் ஒன்றுதான் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். 35 வருடம் 40 வருடம் எங்களுடைய மக்கள் புலத்தில் வாழ்கின்றார்கள். ஒரு நிமிஷம் தந்துருங்க. புலத்தில் வாழ்கின்றார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி வாழ்கின்றார்கள்? அந்தந்த நாட்டோடு சேர்ந்து வாழுகின்றார்கள். அப்ப யாருமே ஈழத்தமிழனை வணக்கம் உங்களுக்கு டைம் தந்துடுறேன். யாருமே பிடித்து எறிந்தவர்கள் அல்ல. அப்ப இந்த கௌரவத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஈழத்தமிழர் எல்லாரும் புலத்தில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம். அதே போன்று அவர்கள் தமிழ்நாட்டிலும் வாழுகின்றார்கள். எங்களுக்கு எல்லாருமே தேவை. அதை நான் சொல்லியிருப்பேன். தலைவர் சொன்னது போன்று தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்நாடு. அப்ப நாங்கள் தமிழ்நாட்டை தான் நாங்கள் பேச வேண்டுமே தவிர எங்களுடைய இந்த சுய நிர்ணய உரிமைக்குரிய கலாச்சார பாடலை எடுத்து மாற்றுவதற்காக உடனே அதை நீங்கள் நிறுத்தச் சொல்லுங்கள், உடனே இணையத்திலிருந்து அழிக்கச் சொல்லுங்கள். இல்லையேல் ஈழத்தமிழனின் சுய நிர்ணய உரிமையை இங்கே மழுங்கடிக்கப்படும், மறைக்கப்படும், திருடப்படும். எனவே நாங்கள் இன்றைக்கு வந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க போறோம். எங்களுடைய ஈழத்தினுடைய
மண்கள் சூறையாடப்படுகிறது, எங்களுடைய நிலங்கள் சூறையாடப்படுகிறது, எங்களுடைய சுயநிர்ணய உரிமை சூறையாடப்படுகிறது, எங்கள் மாவீரர்களுடைய தியாகங்கள் சூறையாடப்படுகிறது, எங்கள் தலைவர் சூறையாடப்படுகின்றார் என்கின்ற கலாச்சாரங்கள் அழியப்படுகிறது. உங்கள் மனங்களில் தொடுகின்றதை இன்று நீங்கள் பதிவிட்டு செல்லுங்கள். வந்தமைக்கு உங்களுக்கும் நன்றி கூறி இதுவரை கேட்ட உங்களுக்கும் இருகரங்கூப்பி கதிராகிய நான் நன்றியோடு உங்களிடம் பேசுவதற்கு ஒருவராக அழைக்கின்றேன். வந்து திகழ்